நாங்கள் ஏற்கனவே இழந்த சலுகையை பெறுவதற்காக போராட முடிவெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட குற்ற பரம்பரை என்று தீர்மானித்து கொடுமையான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட இப்பகுதி மக்கள் குற்ற பரம்பரையிலிருந்து நீக்கிய பிறகும் அவர்களுக்கு சலுகை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் 1979ஆம் ஆண்டு டீநோட்டிஃபை ட்ரைப் என்ற அந்த 3 வார்த்தைகளில் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி என்று அந்த ட்ரைப் என்பதை கம்யூனிட்டி என்ற வார்த்தையை மாற்றிய காரணத்தினால் சம்பந்தப்பட்ட பகுதி மக்களுக்கு கிடைத்து வந்த சலுகை என்பது நிறுத்தப்பட்டு விட்டது. நிறுத்தப்பட்ட சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்று இன்று இங்கே சீர்மறைவிட நலச்சங்கமும் அதனுடைய சகோதர அமைப்புகளும் உண்ணாவிரத போராட்டம் துவக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே டிஎன்டி என்று இருக்கக்கூடிய அத்தகைய பகுதி மக்களுக்கு அளித்து வந்த சலுகையை வழங்கணும். அப்படி வழங்க வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு ஆதரிக்கிறது. குறிப்பாக சுதந்திர போராட்ட காலத்தில் அந்நியர் ஆட்சிக்கு எதிராக கிளந்தெழும் மகத்தான போராட்டத்தை நடத்திய காரணத்தினால் அன்றைய ஆங்கிலேய அரசு குற்றப்பரம்பரை என்று மோசமாக தீர்மானித்து அவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும், கைரேகை வைக்க வேண்டும், கையொப்பட வேண்டும் என்று மோசமான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் குற்றப்பரம்பரை என்று அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த பகுதி மக்கள் விடுதலைக்காக இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம், இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் சங்கரையா உள்ளிட்டு இந்த அவமானத்தை அகற்ற வேண்டும், குற்றப்பரவை சொல்லக்கூடாது என்று மகத்தான போராட்டத்தை சுதந்திர போராட்ட காலத்தில் பகுதி மக்கள் விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் சேர்ந்து போராடி இருக்கிறது. இப்பொழுது அந்த டீநோட்டிஃபைட் என்று அறிவித்த பிறகும் கூட அந்த சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இந்தியாபுரம் பல மாநிலங்களில் குற்றப்பரம்பரையாக இருந்து அதற்கு பிறகு அதிலிருந்து நீக்கப்பட்டு டீநோட்டிஃபைட் ட்ரைப் என்று நீக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த பகுதி மக்களுக்கு அளிக்கும் சலுகை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் 1979ஆம் ஆண்டிலிருந்து அந்த கம்யூனிட்டி என்ற மாற்று சலுகை நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமோ ஏற்கனவே வழங்கப்பட்ட வந்த சலுகை மீண்டும் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன்.